சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 15/5/2025 வியாழக்கிழமை, வைகாசி மாதம் 1ஆம் நாள். திருதியை திதி நாளை அதிகாலை 4:03 வரை. கேட்டை நட்சத்திரம் இன்று மதியம் 2:07 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் அமையும். அதைப் போலவே இந்த 3 நட்சத்திரக்காரர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவுகளை செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய அற்புத நாளாக அமைந்திருக்கிறது இன்று. மேசராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான சூரியன் இன்றைக்கு 2ஆம் இடத்துல உட்கார்றார். அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் இருக்கும். இன்னும் ஒரு 4 வார காலத்திற்கு இது அப்படியே நீடிக்கக்கூடிய தன்மை. தொட்டது துலங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? இது வரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க, உழைக்கிறதுனால மட்டும்தான் காசு வருதே தவிர உழைப்பிற்கேற்ற கூலி கூட கிடைக்காம மற்றவங்களுக்கெல்லாம் பாருங்கள் என்னை விட ஜாஸ்தி வருமானம் வருது, ஜாஸ்தி சம்பளம் வருது, ஆனால் எனக்கு என்னமோ போங்க அப்படின்ற மாதிரியாக இருக்கின்ற அத்தனை சூழல்களும் மாறி நீங்களும் அதிர்ஷ்டசாலி தான் என்பது போன்ற இன்பமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாய்மாமன் வழி மூலமாக இன்றைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. மாமன் பெண்ணை, மாமன் மகனை மணந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்கார இளைய பருவனர் முறைப்பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும், முறைங்க அத்தானை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி அதன் மூலமாக குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் இல்லைங்க, பழைய பெரியவர்களுடைய பகையை வைத்துக்கொண்டு இளையவர்களை சேர விடாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது இளையவர்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நாளாக இந்த நாள் மேசராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய, குடும்ப அமைதி இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சூரியன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெருப்பு சார்ந்த தொழில்களில் இப்போது ஈடுபாடு வரும். ஒரு 4 வாரங்களில் நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஹோட்டல் சம்பந்தப்பட்ட, பேக்கரி, டீ கடை போன்ற சம்பந்தப்பட்ட, அல்லது இந்த லேத்து பற்றைன்னு சொல்கிறாங்கல்ல, இரும்பை நெருப்பை வைத்து உருக்கக்கூடிய, கட்டிங் பண்ணக்கூடிய சில தொழில்களில் ஈடுபாடுகள் வருவது, ஏற்கனவே இந்த தொழில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் வருவது போன்ற ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்குமே கனவாக இருந்து வந்த அரசு வேலையெல்லாம் இப்போ கிடைக்க போதுங்க. இந்த வருஷத்துலேயே அரசு வேலை கிடைக்கிறதுக்கான இப்போ தான் எழுதக்கூடிய பரீட்சை நல்லா எழுதுகிறேன், எனக்கு தெரிஞ்ச கேள்வியாக வருது, அல்லது இவர் ஒருத்தர் இப்படி கைட் பண்ணியிருக்கிறார், இந்த வழியில் போனால் அரசு வேலை கரெக்டாக உனக்கு கிடைக்கும் என்கின்ற மாதிரியாக அரசு வேலை கனவுகள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடுத்தர கீழ்நிலை, அதாவது இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அம்மாவை பற்றிய கவலைகள் இருந்தவர்கள், அம்மா கிட்ட வர முடியல, அம்மா கிட்ட சேர்ந்து இருக்க முடியல, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், தாய் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அல்லது தாயோட சில அபிலாஷைகளை நிறைவேற்றி வைக்க முடியாத மாதிரி சில சிக்கல்கள் எனக்கு இருக்கின்றன என்ற சூழல்ல கொஞ்சம் என்ன செய்வது என்கின்ற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வமே விடையளிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. மிதுனராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். பெரிய அளவில் நன்மைகள் இல்லைனாலும் கூட 6ஆம் இடத்தை இப்போது சூரியன் பார்ப்பது என்பது கடன்களை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இதுவரைக்குமே அண்ணன் தம்பி மூலமாக ஏதேனும் உதவிகள் கிடைக்காதவர்களுக்கு இந்த நிலையில் சில செலவுகள் இருந்தாலும் கூட தம்பி தங்கைகள் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் இப்போது உறுதியாக உண்டு. குறிப்பாக மிதுனராசியில் பிறந்து கிழக்கு திசைக்கு போகணும், சிங்கப்பூர் போகணும், மலேசியா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், நியூசிலாந்து போகணுன்ற எண்ணங்களில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அல்லது ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் செட்டில் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், விசா அமைப்புகள் எதுவும் எனக்கு சரியவர கையில் வரல அப்படின்ற நிலையில் இருக்கிறவங்க, இப்போ நான் சொன்ன மேற்கண்ட நாடுகளில் நான் ஏற்கனவே இருக்கிறேங்க, ஆனால் அங்கே இருக்கிற இடத்துல எனக்கு வேலை சரியா இல்லை, தொழில் சரியா இல்லை, சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, பிஆர் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரியான
ஒரு அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான பதில்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளிநாடுகள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுக்கு நோய் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். தலைப்பகுதி கழுத்து பகுதியில் நோய் இருக்கிறதாக அல்லது முதுகு பகுதியில் ஒரு தண்டுவடம் போன்ற பகுதிகளில் கொஞ்சம் எனக்கு குனிய நிமிர கொஞ்சம் கவலையாக இருக்கிறது, வலியாக இருக்கிறது என்கின்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு என சூரியனுடைய சுப தன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு லாபத்திலிருந்து தொட்டது துலங்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. எல்லாத்துலேயும் லாபம் வரும். இன்றைக்கி மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆண் பெண் இருபாலருக்குமே அவரவருடைய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல அண்ணன் அக்கால் முறைகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. கூட பிறந்த அண்ணன் அக்கான் மட்டும் இல்லை, சித்தப்பா பெரியப்பா மக்கள் மூலமாக கூட இன்றைக்கி நல்லவைகள் நடக்கும். தொழில் கடந்த காலங்களில் 2 வருஷமாக நல்லா இல்லாமல் இருந்த தொழில் வேலை அமைப்புள்ள இன்றைக்கி லாபங்கள் உண்டு, நல்ல மாற்றங்கள் உண்டு, எதிலும் வெற்றி உண்டு. இந்த வெற்றின்ற வார்த்தையவே 2 வருஷமாக காதில் கேட்கவே முடியலைங்க, கண்ணால் பார்க்கவே முடியலைங்கன்ற மாதிரி கடகராசிக்காரர்கள் டிஸ்டர்ப் ஆயிருந்தீங்க இல்லையா? உங்களுக்கு படிப்படியாக பிளானட் வந்து நல்ல குட் பொசிஷனில் கொஞ்சம் மாறிக்கிட்டே வருது பாருங்கள். ஆக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தந்தையால் லாபம், தந்தை மூலமான வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தந்தை கொடுத்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்து வந்த நிலைமைகள்லாம் மாறக்கூடிய அமைப்பு, தொழில் வேலை வியாபாரம் போன்றவைகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தத்தை விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு, இவரை ஜெயிக்கவே முடியாதா, இவரை விட நான் திறமையாக இருக்கிறேனே ஆனால் எனக்கு வெற்றி மட்டும் கிடைக்க மாட்டேங்குதே, இந்த மனுஷங்கிட்ட ஏதோ ஒரு மந்திரமோ வசியமோ இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்தவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவரை விட நீங்கள் தான் பெரிய ஆள், இருந்தால் ஜெயிச்சிங்க பாருங்கன்ற மாதிரி இன்னும் 4 வார காலத்திற்குள் எல்லாவற்றிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக சுப நாளுங்க. அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரை உச்சம் என்கின்ற உயர்நிலையில் இருந்து வந்த ராசிநாதன் சூரியன் இப்போது 10ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். 10ஆம் இடம் வந்து சூரியனுக்கு மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். 3, 6, 10, 11 என்கின்ற 4 பாவகங்களில் மட்டுமே சூரியன் மிகப்பெரிய நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு நம்முடைய மூல கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. 10ஆம் இடத்துல அவர் மிகப்பெரிய நல்ல யோக பலனை உயர் அதிகாரம் போன்ற அமைப்புகளில் தருவார். இது வரைக்குமே வந்து ஒரு 3-4 வருடங்களாக ஒரே இடத்துல இருக்கிற ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஒருவர் ஒரு நிலையில் என்னுடைய வளர்ச்சியை தடுத்து கொண்டிருக்கிறார், தொழில் அமைப்புகள் நன்றாக இல்லை, வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணுறானா அதுக்கான தைரியம் வர மாட்டேங்குது, என்ன செய்தால் எதை எப்படி செய்தால் நானும் உயர்வடைவேன் என்கின்ற மாதிரியாக சில பல தொழில் நிலைகளில் குழப்பத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உங்களை மிஞ்சுவதற்கு, உங்களை வெற்றி கொள்வதற்கு ஆள் கிடையாது என்கின்ற மாதிரியாக நல்ல அமைப்புகள் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கலைத்துறையில் வாய்ப்பு கேட்டு இருப்பவர்கள், சமூக ஊடகங்களில் பிரபலம் அடைய வேண்டும் என்கின்ற முயற்சியை கொண்டிருப்பவர்கள், எழுத்துத்துறையில் ஒரு எழுத்தாளராகணும் அல்லது இயக்குனராகணும், நடிகராகணும் போன்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் தடைகள் இல்லாமல் சில பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரிவர உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சூரியன் இப்போது 9ஆம் இடத்துல வலுத்த நிலைமையில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்தவரும் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மைகள் நல்ல நிலைமைகளை காட்டுகிறது. இதுவரைக்கும் அப்பா மகன், அப்பா மகள் உறவுகள் கொஞ்சம் சீர்கெட்டிருந்த நிலைமை இன்றையிலிருந்து ஒரு 4 வார காலத்திற்குள்ள நீங்கிடும். அப்பாவை பற்றி ஒரு மன வருஷத்தில் இருக்கிறவங்க, அம்மா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியை சோதனைப்படுத்துகிறாங்க, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கிறது, யார் பக்கம் சாயறதுன்னு தெரியல, ஆனால் உண்மையை பார்த்தா இவர் மேலே தான் நமக்கு தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது என்கின்ற மாதிரியாக தாய் தந்தையுடைய பிரிவு சண்டையினால் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இருவரும் ஒன்றாக இணையக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தாய் தந்தையை விட்டு பிரிந்து வெளிநாடு வெளிமாநிலம் போகிற தூள இடங்கள் அல்லது ஒரு ஸ்கூல் படிப்புக்கு கூட கொஞ்சம் ஹாஸ்டலில் போய் சேர்ந்துடலாம் என்கின்ற எண்ணங்கள், அதை வந்து தாயோ தந்தையோ உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு என கன்னிராசிக்காரர்களுக்கு பெற்றோர்களை சுப விஷயமாக பிரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு திருமண விஷயங்களில் கொஞ்சம் உறுதிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இவரை கல்யாணம் பண்ணலாம், அவரை கல்யாணம் பண்ணலாம் என்கின்ற மாதிரியான நிலைமைகள், ஏற்கனவே பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகளுக்காகவாவது நாம் சேர்ந்துதான் இருக்க வேண்டும் என்கின்ற மனமாற்றம் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இப்போது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்துல பொதுவாகவே பாபர்கள் மறைந்து நின்றார்களான சோதனைகளை அதிகமாக கொடுப்பார்கள் என்பது ஒரு விதியாக இருந்தாலும் கூட அவருக்கு வீடு கொடுத்திருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் இப்போது உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைந்திருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இது இன்னும் 4 வார காலத்திற்கு நீடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் சில பல ஏற்கனவே காசு விட்டுருந்தவங்க ஒரு விரயமாகி போச்சுங்க, ஒரு ஷேர் வாங்கினேன், ஒரு டெய்லி ட்ரேடிங் வாங்கினேன், இதை நம்பினேன், அதை நம்பினேன், இவர் வார்த்தையை நம்பினேன், இப்படி பணம் போட்டேன், ஆயிரக்கணக்கில் லேசாக போக ஆரம்பித்தது இப்போ லட்சக்கணக்கில் போய் லாஸ் ஆகி போச்சு, இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த மாதிரியான நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எந்த இடத்தில் பணத்தை இழந்தீர்களோ விட்டீர்களோ அதே இடத்திலிருந்து பணம் திரும்ப வரக்கூடிய நல் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தனவீடு இன்றைக்கு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் எல்லா நிலைமைகளையும் சோதனைகளை சந்தித்து கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அல்லது ஒரு எதிர்பாராத சந்திப்பு அறிமுகத்தின் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மட்டும் அண்ணன் அக்கால்களால் ஏதாவது செலவுகள் வரலாம். அண்ணனுக்கு இப்படி ஆகி போச்சு, அண்ணனுக்காக அந்த காசு தேவைப்படுது, அண்ணனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும், அக்கா திடீர்னு கேட்காதவங்க ஒருத்தங்க டக்குன்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும் என்கின்ற மாதிரியாக 4 வார காலத்திற்குள் அண்ணனாலேயோ அக்காவாலேயோ ஒரு சில சின்ன செலவுகள் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சூரியன் இப்போது 7வது கேந்திரத்திலிருந்து ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அற்புத நாள் இன்னைக்கு. கூட்டு தொழிலுக்கு நல்ல நாள். ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு தொழிலை பண்ணலாமான்னா கண்டிப்பாக அதை பண்ணலாம் என்கின்ற அளவுக்கு தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மனைவியின் பேரால் தொழில் வச்சிருக்கிறவங்க, பெண் தெய்வங்களின் பேரில் தொழில் வச்சிருக்கிற கூடியவங்க எல்லாருக்குமே இப்போது பெரிய சிறப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அரசு சார்ந்த விஷயங்களில் அனுமதியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக இருக்கிறேன் அல்லது கவர்மெண்ட்டில் இந்த வேலையை ஒரு அனுமதிக்காக ஒரு பட்டா வாங்கலான்னு கொடுத்துருக்கிறேன், ஆனால் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அல்லது இந்த ஃபேவர் வேணும், எனக்கு ஒரு ஜாதி சான்றிதழ் வேணும், ஆயினும் அந்த ஒரு வேலையை என்னால் தொடர்ந்து பார்த்து அவர்கிட்ட திருப்தியான ஒரு பதிலை பெற முடியல என்கின்ற மாதிரியாக அரசாங்க உதவி அனுகூலத்திற்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கவர்மெண்ட் என்கின்ற ஒரு மாபெரும் இயந்திரம் அசைந்து கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் 4 வார காலத்திற்குள்ள உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கவர்மெண்ட்லேருந்து அது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, முதன்மை நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மணமகன் மணமகள் போன்றவர்களுடைய அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற வேற்று மொழி பேசுகின்றவரை அப்படியே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு பெற்றோர்களுடைய அனுமதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதி அற்புத நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே 6ஆம் இடத்து சூரியன் மிகப்பெரிய யோக பலன்களை கண்டிப்பாக தருவார் என்பது உண்மையிலும் உண்மை. என்ன நன்மைகளை தருவார்? உண்மையிலே எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு, கடன் கலக்கத்தில் இருந்தால் அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு. ஒரே நாளில் கடன் தீர்ந்துட போகிறதில்லை. ஆனால் இன்னும் ஒரு 4 வார காலத்திற்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அபரிதமான நல்ல வருமானங்களை தரக்கூடிய நிலையில் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கிறாரு. கடந்த 1 வருடமாக கடன் நோய் எதிர்ப்பு தொல்லைகளில் இருந்து வந்த, ஒன்றையுமே சமாளிக்க முடியலையே என்ற எண்ணங்களில் இருந்து வந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் எதுவும் எல்லை மீறி போயிடாது, கையை விட்டு தாண்டி எதுவும் போய்விடப் போவதில்லை, எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்து நல்ல விதமாக வெளியே வர முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது 6ஆம் இடத்து சூரியனின் அமைப்பால் வந்திருக்கு. எதிர்ப்புகளை வெல்லலாம், எதிரிகளை வெல்லலாம். இதுவரைக்கும் கீழிறங்கித்தான் போக வேண்டி இருக்குமோ, நம்ம தலையெழுத்து அப்படித்தான் இருக்கோ என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் கீழிறங்க வேண்டாம், தலை நிமிர்ந்து போகலாம், தலையெழுத்து நன்றாகத்தான் இருக்கிறது என்பது மாதிரியான ஒரு உயர் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக 4 வார காலத்திற்குள் பிரச்சனைகள் தீரக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 6ஆம் இடத்து சூரிய நாள் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே சூரியன் 5ஆம் இடத்துல இருந்தால் பிள்ளைகளை பற்றி எதனா ஒரு கவலை வந்துடும். பிள்ளை அப்படி பேச்ச கேட்காதோ, இப்படி பேச்ச கேட்காதோ, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், இதை செஞ்சிருவானோ என்கின்ற மாதிரியாக
குழந்தைகளின் மேலே ஒரு மனக்கவலை, பள்ளி செல்லக்கூடிய, கல்லூரி செல்லக்கூடிய அல்லது இப்போதான் வேலைக்கு போயிருக்கின்ற பெண் குழந்தைகள் அங்கே தான் உண்மையிலேயே போகுதா, இல்லை வேற ஏதாவது இந்த காலம் கெட்டு கிடக்கக்கூடிய அமைப்புகளில் சமூக ஊடகங்களில் எந்த பக்கம் திறந்தாலும் ஏதோ ஒன்று ஒரு மாதிரியாக மனசை கலங்க அடிக்கக்கூடிய வகையில் தானே செய்தியாக வருகிறது. அப்போ இதுவும் நம்ம குழந்தைகளுக்கு எந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருமோ என்கின்ற மாதிரியாக காலையிலிருந்தே கொஞ்சம் குழந்தைகளின் பேரில் மன வருத்தம், மனக்கலக்கம் போன்றவைகளை மகர ராசிக்காரர்கள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனால் சாயந்தரத்திற்கு பிறகு மாறக்கூடிய சில சூழ்நிலைகளின் மூலமாக மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக, குறிப்பாக ராசிநாதன் 3ஆம் இடத்துல வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளேயே அப்படியே படிப்படியாக குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் கட்டுப்பாடு உள்ளவங்க, நல்ல ஒழுக்கமான குழந்தைகள், நம்முடைய பேச்சை எதுவும் மீறாமல் இருப்பார்கள் என்கின்ற மாதிரியான அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் வரக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மகரத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு முதலாவது கேந்திரம்னு சொல்லப்படக்கூடிய 4வது கேந்திரத்தில் வலுவான நிலைமையில் உட்கார்ந்திருக்கிறார். மனைவியின் மூலமாக வீடு, தொழில் போன்றவைகள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனைவியின் பேரில் ஒரு வீடு வாங்கிடலாம் அல்லது இடமாவது வாங்கிடலாம். முதல்ல இடம் வாங்கினா தானே வீடு கட்டுறதுக்கான ஆரம்பம். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு வாங்குவதற்கான நிலம், அது மனைவி பேரில் அமையறதுக்கான அமைப்புகள், மனைவி வழி வீட்டாரின் மூலமாக உதவிகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு மனைவியின் பேரில் ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கிடலாம், அதுக்கு அட்வான்ஸாவது கொடுத்துடலாம் என்பது மாதிரியான இன்னும் 4 வார காலத்திற்குள் சூரியன் அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் மனைவி சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சுகஸ்தானம் கொஞ்சம் வலிமையாக இருப்பதால் கடந்த காலத்தில் நோய் தொல்லை அல்லது மன அமைப்புகளில் உடம்பும் நல்லா இல்லைங்க, மனசும் நல்லா இல்லைங்க, எதை எடுத்தாலும் தோல்வி தோல்வி தோல்வி, தொட்டதெல்லாம் விரக்தி என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் எதிலும் வெற்றி வெற்றி வெற்றி, சந்தோஷம் மட்டுமே என்பதற்கான உணர்வுகள் அத்தனை அமைப்புகளிலும் உண்மைகள் தெரியக்கூடிய நிலைமைகள் என மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய 6ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். சூரியன் 3ஆம் இடத்துல இருந்தாலே அரசு அவார்டெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு விருது வாங்கணுங்க, ஒரு மாதிரி நான் அதுக்கு தகுதியான ஆள் தான், கவர்மெண்ட்லேருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், வேலை கிடைக்கலாம் அல்லது ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கலாம் அல்லது ஒரு உயரதிகாரம் படைத்தவற்றிலிருந்து ஒரு மாதிரியான வெகுமதி அல்லது இவருக்கு ஏதாவது செய்யலாமே என்கின்ற எண்ணங்கள், இது மாதிரியாக நம்மை விட பெரியவர்களிடமிருந்து ஏதேனும் ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதற்கான வெகுமதி, அங்கீகாரம், நற்பெயர் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கிழக்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மீனராசிக்காரர்களுக்கு இப்போது சொல்லலாம். நீங்க பிறந்த ஊர்லேருந்து கிழக்க இருக்கிற இடத்திலிருந்து நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வரும். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற கிழக்கு திசை நாடுகளிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, ஏற்கனவே அங்கே கிழக்கு திசைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல் வாய்ப்புகள் வரக்கூடிய நிலைமை என மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே 3ஆம் இடத்தில் சுபத்தன்மைகள் அதீதமாக நல்ல நல்லவெல்ல கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பங்காளிகள் என்று சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மக்களில் பிறந்த தங்கை தம்பிகள் மூலமாக யோக பலன்கள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். நேற்று நம்முடைய ராசி பலன் பகுதியில் 12 ராசிக்காரர்களுக்கான இந்த குருப்பெயர்ச்சி பலன்களை சுருக்கமாக பார்த்துட்ட நிலைமையில இன்றிலிருந்து தனித்தனியாக நம்ம ஜோதிட சந்தேகம் பகுதியில் 12 ராசிக்காரர்களுக்கும் விரிவான குருப்பெயர்ச்சி பலன்களை கண்டிப்பாக பார்க்கலாம். முதல்ல மேஷம். எப்போவுமே மேஷராசிக்காரர்கள் முதலிடத்தில் இருப்பவர்கள், ராசியிலேயே அவங்க தான் முதலிடத்தில் எப்போவுமே வருவாங்க. ஆக வழக்கம் போல இன்று முதல் இந்த 12 ராசிக்காரர்களுக்கான தனித்தனியாக ஒரு ராசி குருப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கின்ற அமைப்பில் முதலாவதாக மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த குருப்பெயர்ச்சி, நேற்று நடந்த குருப்பெயர்ச்சி 3ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். ஐயா, நல்ல இடம்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டாங்களே, ஏதாவது கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துருமோ அப்படின்னு பார்த்தா, நான் உண்மையில் சொல்வதைப் போல பார்க்கும் இடங்கள் அனைத்தையும் விருத்தி செய்யக்கூடிய, பெருக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் இப்போது 7, 9, 11 என்கின்ற 3 நல்ல பாவகங்களை குருப்பெயர்ச்சியின் மூலமாக மேஷராசிக்காரர்களுக்கு பார்ப்பதால் கெட்ட பலன்களை தருவதற்கான அமைப்பே அவருக்கு இல்லை. 2வது, அவரே உங்களுக்கு பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி இன்னொரு எதிர் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய பாக்கிய வீட்டை பார்க்கின்ற
இருக்கின்ற காரணத்தினால் மேஷராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல என்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லையோ அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் கண்டிப்பாக வந்துட்டாருங்க. 20 வயதுகளில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமண பாக்கியம் என்கின்ற அமைப்பு அல்லது திருமண பருவத்தை அடையாதவர்களுக்கு வேலை, தொழில், கல்வி போன்றவைகளை நிலையாக நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லைங்க, இந்த வருடத்திற்குள்ளேயே தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் என அனைத்திலும் சுபமாக தரக்கூடிய ஒரு நிலையில் தாங்க இன்றைக்கு கண்டிப்பாக குருப்பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்களுக்கு தருகிறார். முயற்சி பலிக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வாய்ப்புகள் வந்தும் நம்ம நழுவ விட்டுட்டோமே, ஒரு தொழிலுக்கான நல்ல வாய்ப்பு வந்தது, ஒரு நல்ல வேலை தேடி வந்தது, இந்த வேலையா அந்த வேலையான்றதை இதை மிஸ் பண்ணிட்டேன், அப்புறம் இதுக்கு போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது இவர் சொன்ன பேச்சை கேட்காம அவர் சொன்ன பேச்சை கேட்டு கடைசியில் எல்லாம் போச்சுன்ற மாதிரி இருக்குது. ஏற்கனவே வாய்ப்புகளை நழுவ விட்டு கொண்டிருந்த, நழுவ விட்டு இனிமேல் ஒரு வாய்ப்பு வருமா என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஒரு 3 மாதத்துக்குள்ள நிலையான நல்ல வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பு. அதை நீங்கள் அப்படியே சிக்கனை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புகளை இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக செய்யும். 11ஆம் இடம் என்றது லாபத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. 3ஆம் இடத்திலிருந்து அவர் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். செய்தொழிலில் இந்த வருஷம் முழுக்க லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வருகின்ற ஆவணி மாதத்திற்குள்ளே அது கிடைக்கக்கூடிய, நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்ல நிலைமை. தம்பி தங்கைகள்கிட்ட கொஞ்சம் முரண்பாடுகள், சண்டை சச்சரவாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் தம்பியை நம்ம சொல்கிறத கேட்க மாட்டார், தங்கச்சி அது பாட்டுக்கு அதோடைய இஷ்டத்துக்கு எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் பொறுப்புள்ள அண்ணன் அக்கால்களாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இளையவர்களின் மூலமாக ஒரு கருத்து வேற்றுமை களையப்படுகின்ற நிலைமை, கருத்து வேற்றுமை விலகக்கூடிய நிலைமை என எல்லோருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை தாங்க மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கொடுக்க போகிறது. பண வரவுகளில் எதனா கஷ்டங்கள் வந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் கோபக்காரர்களாக இருந்தாலும் உழைப்பாளிகளாக இருப்பீங்க இல்லையா. ஏற்கனவே 12ஆம் இடத்துல விரயச்சனியாக அவர் இருக்கிறார் இல்லையா. விரயச்சனியாக சனி பகவான் செயல்படும் போது பணம் வரக்கூடிய அமைப்புகளை குரு கொடுப்பாருங்க. குரு கொடுக்கக்கூடிய பணத்தை தான் நம்ம சனி மூலமாக செலவு செய்ய போகிறோம் என்கின்ற நிலைமைகள் இருக்கும். அதனால் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராத ஒரு நல்லதொரு குரு பயிற்சியாக தாங்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றாற் போல இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. நாளைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன விதமான பலன்களை தரும் என்பதை விரிவாக பார்க்கலாங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.